அக்கா அக்கா வாழைப்பாடி போகணும், இந்த வழியில் போகலாமா? இன்னொரு டைம் ஊர் பேர் சொல்லுக்கா. கோட்டைப்பட்டி. அதுக்கப்புறம் கோட்டைப்பட்டி நறுக்குழி. அவர்கிட்ட கேட்டால் ரோடு நல்லா தான் இருக்குன்னாரு. இப்படி கன்றாவியாக இருக்குது. அந்த கிளவாடி பஸ்ஸெல்லாம் போகுதுன்னு சொல்கிறாரு. ஐயோ ரொம்ப மோசமாக இருக்குதுங்க ரோடு. கோவமாக இருக்குது. அண்ணா வாழைப்படியா போகிறீங்க? வாழைப்படியா போகிறீங்க? அக்கா அக்கா வாழைப்பாடி போகணும், இந்த வழியில் போகலாமா? ஆ தெரியலையா? என்னடா எப்படி கொண்டு துவைக்க போடுறது? அக்கா நீங்கள் இந்த ஏரியாவுக்கு தானேக்கா? மலைக்குள்ளே போய் போகுது, அதான் கேட்குறேன். ரோடு மலைக்குள்ளே போய் போகுது. பாவம்பாட்டி வாழ்க்கை முழுசும் அடுப்பாங்கரையிலே இருந்துருக்க மாட்டேது. அதான் தெரிலங்குது. எப்போ ஒரு 20-30 கிலோமீட்டர் வர மாட்டேங்குதுங்க அந்த மலைக்குள்ளே மட்டும். சொல்லுக்கா. அது அது போகுதுக்கா. ஆனால் மலைக்குள்ளே போகுது இந்த ரோடு நல்லா இருக்கா? அந்த ரோட்டில் போகலாமா? அப்படி இல்லை. என்னடா பொண்டக்க மாட்டாங்க பேசுது, புரியல. என்னக்கா? அவள் மலைக்குள்ளே போகிற ரோடு முன்னாடி யார் இருப்பா? இன்னொரு டைம் ஊர் பேர் சொல்லுக்கா. கோட்டைப்பட்டி. அதுக்கப்புறம் கோட்டைப்பட்டி நறுக்குழி. பேர் பார்த்தீங்களா? கோட்டைப்பட்டி நறுக்குழி. ரோடு நல்லா இருந்துச்சுன்னா போதுங்க, சல்லுன்னு போயிடுவேன். தாத்தா நம்மக்கிட்ட வழி சொல்ல வராருங்க. பேர் நறுக்குழிங்கிறாரு. நறுக்குழி தான் தெலவனே, எனக்கு காணும் நறுக்குழியை. மலைக்குள்ளே போகுதுண்ணா ரோடு நல்லா இருக்குதாண்ணா? ஆ இல்லை, ரோடு இங்கே வந்து எதுவுமே நல்லா இல்லை. இதை குண்டும் குழியமாக இருக்குது. அது மாதிரி மலைக்குள்ளே இருக்குமான்னு கேட்குறேன். மலைக்குள்ளே போய் போகலாம் தானேண்ணா? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நறுக்குழி அது எங்கண்ணா இருக்குது? அதுவும் மலைக்குள்ளையா? ஆமாம் ஆமாம். ஓ, அது நறுக்குழி. அதுலேருந்து தான் மலைக்குள்ளே. ஆ ஆ ஓகே. அதுவும் மலைக்குள்ளே. ஆ அதுதான் அந்த ரோடு தான் மலைக்குள்ளே போகுது. அந்த ரோடு தானா? அரூர் போயா? ஆமாம், அது ரொம்ப லாங்காக இருக்குது. இதுக்குள்ளே எனக்கு இதுக்குள்ளே போனால் எந்த பிரச்சனையும் இல்லை தானேண்ணா? சரி ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்யூண்ணா. இங்கே செக் போஸ்ட்டில் ஒரு போலீஸ் அண்ணா இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன் ரோடு நல்லா இருக்குதான்னு கேட்டேன். ரோடு நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாரு. வந்துட்டு இருந்தோம்லங்க, அது மாதிரி குண்டு குழியுமா இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க. மேக்ஸிமம் இந்த கரக்குள் இருக்கிற ரோடெலாம் இப்படிலாம் இருக்காது. பார்ப்போம். 20 கிலோமீட்ரு எப்படி போகிறோம்னு பாருங்க. இந்த செல்லு வேறு பைத்தியம் முடிச்சுக்கிச்சு பாருங்க. செல்லுக்கு நடுவில் வந்து காட்டு எறும்பெலாம் வருமாங்க. அது பார்த்து போய் சொல்கிறாரு. என்னடா பார்ப்போம், ஒரு டைம் போய் பார்ப்போம். அடுத்த டைம் வந்து நம்ம திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வழியை சுற்றிட்டு போயிடும். 20 கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. கிலோமீட்டர் கம்மியாக வரும்னு சொல்லிட்டு பார்த்தா இப்படி ஆகிடுச்சு. ஐயோ, மலைக்கு போகுதுங்க அந்த ரோடு. தேடி பாதி கரெக்டாக மலைக்குள்ள தான் போகுது இந்த ரோடு. இங்கெல்லாம் கொஞ்சம் வீடுங்க இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் கரெக்டே இல்லைங்க. அங்கே ஒரு லைட் எடுத்து பாருங்கள், வெள்ளை கலரில். இங்கே ஒரு லைட் எரியுது. பாருங்க, இங்கேயும் வீடு இருக்குது, இங்கேயும் கரண்ட் இல்லை. ரோடு மழை பெய்ஞ்சனால கரெக்டாக கட் பண்ணிட்டாங்களோ? எப்போ ஆப்போசிட்டில் வராமல் வராது.
இவ்வளோ பெரிய வண்டியாக வருது. வெளியே பார்த்து யானை பயப்படுற மாதிரி என்ன பார்த்து அவர் கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டார். என் செல்லுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. இந்த ரோட்டில் ஒரு ப்ளஸ் அப்படின்னா ஸ்டிக்கர் ஓட்டு வச்சுருக்காங்க அங்கே பாருங்க, தெரியுதுங்களா? நல்லா இருக்காங்க, பார்த்து பார்த்து ஓட்டிகிட்டு போக. என்னடா வழியை காணும், வழி புரியுது. பைத்தியக்கார சரியில்லையே, ரூட்டு காமி. சரி தான் போகணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் போகிறேன். என்னோடய லைட்டு வந்து எப்படி சொல்கிறது, என்னங்க ஒரு 4 மீட்ரு வரைக்கும்னு வச்சுப்போம். லைட்டோட வெளிச்சத்தினால 10 மீட்டருக்கு அதான் இருக்கிற ஸ்டிக்கர் கூட நல்லா தெரியுது. ஏன் லோட் ஆகுது? தப்பாக எப்போ போகிறோன்னா இதுக்கு லோட் ஆகுதுன்னு தெரியலையே. டவரே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ரூட்டு அது இல்லைங்க, இது தாங்க ரூட்டு. இது ரூட்டுன்னு எப்படிறா போகிறது? அவர்கிட்ட கேட்டால் டவர் கிடச்சிச்சு. அவர்கிட்ட கேட்டால் ரோடு நல்லா தான்பா இருக்குது, பைத்தியக்காரசு இல்லை, போகலாம்பா அப்படின்னாரு. ரோடு இப்படி இருக்குது. இப்போ தான் அந்த ரோட்டை பெருமையாக சொல்லிட்டு வந்தேன். போவோம். இன்னொரு ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகிற ரோடு இருக்குது, ஜாயிண்ட் ஆகிட்டு பார்ப்போம் ரோடு எப்படி இருக்குன்ட்டு. இந்த செல்லு ரொம்ப ரொம்ப டென்ஷன் கொடுத்தது. இந்த ரோடு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஜாயிண்டிங் ரோடு என்னடா எப்படி காமிக்குது வழி? எப்படி போகணும்னு தெரியலையே. வழி இங்கே இருக்குங்க, நான் திணறிட்டு கிடக்குறேன். பரவாயில்லைங்க, ரோடு பெருசாக தான் இருக்குது போல். நான் கொஞ்சம் தூரம் போனால் தான் தெரியும். மொத்தம் 2 செல்லுக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். 2 செல்லையும் ஒரே மேப்பு தான். பாடாப்படுத்துது அந்த செல்லு. நல்லா போயிட்டுருக்கு, டக்குன்னு வந்து ஆஃப் ஆயிடுது. இந்த செல்லு என்னென்னா ரெயின் கவர் கட்டி தான் தொங்க விட்ருக்கேன். இல்லை மொத்தம் 2 ஓட்டை இருக்கும். அதில் ஒரு ஓட்டை பிஞ்சு போச்சுங்க. ஒரு ஓட்டையில் தான் நிற்கிது. வீட்டுக்கு போனோடனே இந்த கவரை தூக்கி போட்டுற வேண்டியதான். இனிமேட்டு நமக்கு யூஸ் ஆகாது. 10 நிமிஷம் வச்சுருக்கேன். டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகக்கூடாதுன்னு. ரோடு போக சின்னதாகிட்டே போகுது. இன்னுமே கரெக்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலைங்க. இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் வர மாட்டேங்குது. ரோடு எப்படி இருந்துச்சு, தொலையாக இருந்துச்சு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம்லங்க. இங்கே வந்து ஒரு கிராமம் மாதிரியே இருக்குது. வெய்ந்துட்டேன் நான். என்னடா அது, அப்படிப்பட்ட ஊருக்குள்ளே இப்படிப்பட்ட ஊரா அப்படின்ட்டு. ரோடு மலைக்குள்ளே என்ட்ராக போகுதுங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து கரெக்டு தான். இதுக்குள்ளே தான் பூந்து போனோம். இனிமேட்டு எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போக வேண்டியதான். பூனை கீழே எதுவும் வந்தாலும் விட்டு ஏற்றிட்டு போயிட்டே இருக்கேன். சொல்லி முடியறதுக்குள்ளே தவக்கலை குறுக்க வருது. அவர்கிட்ட கேட்டால் ரோடு நல்லா தான் இருக்குன்னாரு. இப்படி கன்றாவே இருக்குது. இதுக்கு தானே 4 பேர்கிட்ட கேட்குறேன். 4 பேரும் ஒரே பேர் சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாங்க. இந்த செல்லு வேறு இப்படி வேலை கொடுத்த பாரு, எப்படி இருக்குது பாரு ரோடு. இப்பட்றா அந்த கரெக்டுக்குள்ளே இப்படி போவேன். 20 கிலோமீட்டருக்கு ஆசைப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. சாய் இல்லைன்னா இங்கேயே ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்துட்டு கொஞ்சம் விடிஞ்ச வாட்டி ஆள் நடமாட்டிருக்கும் போது போக வேண்டியதான். பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். மறுபடியும் ரோடு எப்படி இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் வந்துடலாங்க. நான் வேகமாக போகணும்னு நினச்சேன். இப்படி இருக்குது ரோடு. அந்த கிளவாடி பஸ்ஸெல்லாம் போகுதுன்னு சொல்கிறாரு. ஐயோ போச்சு என் சஸ்பென்ஷன். ரொம்ப மோசமாக இருக்குதுங்க ரோடு. கோவமாக இருக்குது. இந்த மலையை டக்குன்னு தாண்டிடலான்னு பார்த்தா
அப்படி இருக்குது ரோடு. ஒவ்வொரு பள்ளமும் 2 அடி 3 அடி வருது. ஆனும் வராதுல்ல, நமக்குலாம் என்ன தோணும், மலைக்குள்ளே வந்து வர மாதிரி தான் தோணும். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா தோணும், இங்கேனுக்குள்ளே ஏதோ ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டிலேருந்து வராருன்னு சொல்லி எனக்கு தோணும். இப்படியே லாஸ்ட்டுங்க திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அப்படி சுற்றிட்டு போயிடுவோம். இனிமேட்டு அந்த ரூட்டு வரவே மாட்டேன். ரொம்ப படு மோசமாக இருக்குது. அப்படி போயிருந்தால் வச்சு பைபாஸ் ரோடு 20 கிலோமீட்டர் 20 நிமிஷத்தில் கடந்துருக்கலாம். பள்ளம் மேடு விட்டு விட்டு தூக்கிறதுக்குள்ளே என் பெட்ரோலும் போகுது, என் வண்டியும் போயிடுது, டைமும் வேஸ்ட்டாக போயிடுது. சார் ஒரு நாள் கூட இந்த வழியில் நான் வந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் பக்கமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பியூர் காடுங்க. இந்த சைடும் காடு, இந்த சைடும் காடுங்க. அதில் பூந்து போயிட்டுருக்கேன். ரோடு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நான் ஃபீலே பண்ண மாட்டேன். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, படு மோசமாக இருக்குது. ஏதோ ஒரு விலங்கு வந்துச்சு குறுக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நான் இங்கே பாருங்கள், இவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்கேன். எப்படி இருக்குது ஒரு ரோடு? ஆச்சு என் வாழ்க்கையில் இது மாதிரி மோசமான ரோடு எங்கேயும் பார்த்ததே இல்லைங்க. அதுவும் மலைப்பகுதியில். மலைப்பகுதி வர வரைக்குமே கூட ரோடு மோசமாக இருக்கும். மலைப்பகுதி போயிட்டாலும் ரோடு நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே மலைப்பகுதி போகும்போது ரோடு மோசமாக இருக்குது. ஆட்டோகிராண்ட முன்னாடி வராது. எப்பாடி நமக்கு ஒரு ஆள் துணை கிடச்சிக்கிச்சு. அண்ணா வாழைப்படியா நான் போகிறீங்க? வாழைப்படியா போகிறீங்க? வாழைப்படி இல்லையா? ஆத்தூர். ஓகேண்ணா. சும்மா நான் தனியாக வந்துட்டு இருந்தேன், யாருமே இல்லை, அதான் கவலையாக வந்துட்டு இருந்தேன். நான் வாழைப்படி போகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி விடே வாங்க, வண்டி எடுத்துலேயே வாங்க. தும்பல் விட்டாரேன். தும்பல் இல்லை ரூட்டு தெரியுண்ணா, கூகுள் மேப்பில் பார்ப்பேன், பார்த்துப்பேன். விடுங்க, வண்டி போட்டேன். சைடு விடுங்க, வரேன். நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தேன் வண்டி. அவ்வளோதான் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. தாண்டி இப்படி பண்ணதுக்கு ஒரு நிமிஷையாக பண்ணது வண்டி. அவர் முன்னாடி தான் போயிட்டுருக்கேன். அவர்கிட்ட 4 பல்ப் இருக்குது, நல்லா வெளிச்சமாக அடிக்குது. சரி இப்படியே போவோமே ரோடு கிராஸ் பண்ணுற வரைக்கும்னு சொல்லி போயிட்டுருக்கேன். அவர் ஏதோ ஒரு பள்ளம் வச்சுன்னா சிக்கிக்கிறாருங்க. நான் எப்படின்னு பூந்து வந்துடுறேன். அவர் 2 பள்ளத்துலேயும் 2 பக்கமும் டயர் இருக்குல்ல, வேக மாட்டாரு. ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிறாரு. அண்ணன் முன்னாடியே வந்துட்டுருக்காங்க. அது நல்லா பரவலாக வெளிச்சடிக்குது. பார்த்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. வாழைப்பாடி வரைக்கும் இவருக்குள்ளேயே போயிட வேண்டியதான். கார் இருந்துச்சுன்னா போதும், வேறு கார் இன்னும் வெளிச்சம் அதிகமாக அடிக்கும். மொத்தம் 2 கரடு வருதுங்க. ஃபஸ்ட்டு கரடு நம்ம முடிச்சிட்டோம், அதுக்கடுத்து கொஞ்சம் ஊர் வருது, அதுக்கடுத்து மறுபடியும் கரடு. இப்போ நம்ம போகிறது வந்து கரடு தான். இந்த ஒரு கரடை தாண்டிட்டா போதும். எப்போ இந்த கரடு மட்டும் இவ்வளோ கிலோமீட்டர்னு நினச்சி பார்க்கலாங்க. நான் அந்த ஒரு கரடு வந்து 10 கிலோமீட்டர் இருந்துச்சு, இது எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு தெரில. இந்த மலையில் இருக்கிற ரோடு சூப்பராக இருக்குதாங்க. எங்கேயுமே குண்டு புள்ளி இல்லை, நீட்டாக இருக்குது ரோடு. புது ரோடு போட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. அண்ணன் என்னன்னு தெரியல, மெதுவாகவே வராரு, வேகமாக வர மாட்டாரு. நான் இவ்வளோக்கும் 50-40 தான் போகிறேன், அதுக்கே வர மாட்டாரு. ரோடு சின்னதாக இருக்கும், அவரால் வளைஞ்சு வர முடியலையோ. ரெண்டாவது மலையை விட்டு கீழே இறங்கியாச்சுங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. கேமராவில் தெரியாது, கண்ணு மட்டும் தான் தெரியும். நல்ல வேலை அந்த அண்ணன் உதவியால் வந்துட்டேங்க. இல்லை என் நிலவை என்ன இருக்கும். எவ்வளோவா இன்னொரு டைமில் இது மாதிரி ட்ரை பண்ணக்கூடாதுப்பா. வண்டி ரெஸ்ட் விடல, நான் ஸ்டாப்பாக 60 கிலோமீட்டர் ஓட்டேன். கரெக்டாக போய் ஒரு வாழைப்பாடியில் போய்
ஒரு 20 மினிட்ஸ் வந்து வண்டியை ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதாங்க. இன்னும் என் வீட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா இன்னும் 41 வருது. எப்படியும் 40 கிலோமீட்டர் தான் கரெக்டாக இருக்கும். அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டு கிளம்பிட வேண்டியதான். அந்த அண்ணாவுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு பார்த்தேன். அவர் அங்கே டீ கடையை பார்த்து தான் வண்டியை நிறுத்திட்டாரு. சரி ஓகே நம்ம கிளம்பலாம். உட்கார முடியல, பேக்கு வலிக்குது. செக் போஸ்ட் விட்ருக்காரு. என்ட்ரி பண்ணுமா? நான் போகலாமாண்ணா? பெரிய வண்டிக்கு கஷ்டம் செக் போஸ்ட்டு போகலாங்க. நான் கூட போலீஸ் தான் உள்ள உட்காந்துருப்பாருன்னு நினச்சேன். இதுக்கு ரெஸ்ட் ஓட்டாச்சுங்க. நான் ஸ்டாப்பாக 80 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். டைம் இப்போது 3:45 ஆயிடுச்சுங்க. வாழப்பாடி பக்கமாக வந்துட்டேன். இன்னும் 24 கிலோமீட்டர் இருக்குது. இந்த பைக்கை வச்சுட்டு ட்ராவல் பண்ணவே இதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். கூகுள் மேப்லேயே 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் டைம் போட்டுருச்சு. நிறுத்தி வந்ததுனால நேற்று ஈவினிங் நம்ம வந்து 6:30க்கு தான் பைக் எடுத்தோன்னு நினைக்கிறேன். இப்போது டைம் வந்து 3:30 ஆயிடுச்சு. இன்னும் வீட்டுக்கு போகல. அப்ராக்சிமேட்டாக 10 மணி நேரம் பக்கம் வந்துருச்சு. 10 மணி நேரம் கூட ஓகே தான், 9-10. ஆனால் 11-12 தான் ஆகக்கூடாது. இதுதாங்க எங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷன் வாழப்பாடி. முன்னெல்லாம் கம்பெனிக்கு போகும்போது கரெக்டாக 10 மணிக்கு இங்கே வந்துடுவேன். என் வீட்டில் இருந்து இங்கே ட்ரெயினில் ஏறினா போதும். மொத்தம் 4 ஹவர்ஸ் தான் ட்ராவல் டைம். சரியான ஸ்பீடில் போவோம் ட்ரெயின். இப்பயுமே அதே டைம் தான் போல். 4 ஹவர்ஸ் to 5 ஹவர்ஸ். 5 ஹவர்ஸும் ரொம்ப அதிகம். 4:15 4:30 அந்த டைமிங்லேயே போயிடும். பஸ்ஸை விடையே சீக்கிரம் கொண்டு போய்ட்ருவாங்க. ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ரெயினை. இந்த ட்ரெயினில் தான் போடலான்னு பிளானிங்கு. இந்த ட்ரெயினில் போட்டோம்னா எக்மோருக்கு போகணும். என் ரூமிலேருந்து 50 கிலோமீட்டர் சொல்லியிருந்தேன்லங்க. அதுக்கு அடுத்து சேலம் போகணும். மறுபடியும் அங்கே சேலத்துலேருந்து இங்கே வரணும். அது தொல்லை பிடிச்ச வேலை அது. அதனால தான் நான் ஓட்டிக்கிட்டே வந்துட்டேன் வண்டியை. நாளைக்கு போய் ஆயில் மாற்றணும். ஆயில் செக் பண்ணால் தெரியும் இன்ஜின் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு.